சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்திர விழாவிற்கு அழைப்பு. பெருவழுதி பாண்டியர் பஞ்சவன் மாதேவியோடு பவனி எவரை பற்றியும் கவலைப்படாமல் புறப்பட்டு விட்டார்கள். அவர்கள் சென்று 2 நாட்களாகின்றன. இந்நேரம் பாண்டிய மன்னர் சோழ மன்னரின் விருந்தினராக அவர் தந்த அரண்மனையில் தங்கியிருப்பார். இன்னும் ஏன் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன மணிமாறா, இவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டாய்? மன்னருக்கு துணையாக அவரது பாதுகாவலனாக யார் சென்றிருக்க வேண்டும்? இந்த தளபதி மார்த்தாண்டன் தானே சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்னை பொருட்படுத்தவே இல்லையே. தாங்கள் சொல்வதும் சரிதான். அதுதான் போகட்டும். படை தலைவன் என்ற முறையில் உன்னையாவது அழைத்து இருக்கலாமே, அதையும் செய்யவில்லையே. என்னை எப்படி அழைப்பார்கள்? இப்பொழுது என்னை அவர்கள் கண்ணுக்கு தெரியுமா என்ன? எனக்கு முன்னால், ஏன் மன்னருக்கும் முன்னால் அந்த செழியன் போய் அங்கு அமர்ந்திருக்கிறான். மன்னரின் அபிமானம் பெற்ற அந்த செழியன் அங்கு இருக்கும்போது நாமெல்லாம் எதற்கு என்று நினைத்திருக்கிறார். அறிவுரை நம்பி அதற்கும் விளக்கம் தருகிறார் தெரியுமா? மாமன்னர் இல்லாத நேரத்தில் பாண்டிய நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு என்னுடையதுதானா? அதற்காகத்தான் மாமன்னர் என்னை இங்கு விட்டு சென்றாராம். அறிவு உடைய நம்பி அல்லவா? அறிவோடு ஒருவரை திருப்திப்படுத்துவதற்கு தகுந்த வகையில் பேசுவதற்கு அவருக்கு சொல்லிய தர வேண்டும். ஆனால் அவரது உள்நோக்கம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? அங்கு அரசருக்கு பக்கத்தில் இருக்கும் செழியன் அவருடைய மகனாயிற்றே. தாங்கள் அங்கு இல்லாமல் இருந்தால் தானே அவனுக்கு அங்கு தனி சிறப்பு கிடைக்கும். அதை மனதில் கொண்டுதான் இதையெல்லாம் சொல்கிறார். உங்களை அழைக்கவில்லை என்பதை பற்றி இவ்வளவு வருத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. இளவரசர் இளம் வழுதியே இங்குதான் இருக்கிறார் என்பதை எப்படி மறந்தீர்கள்? அவரே போகாத போது உங்களுக்கு என்ன அதை பற்றி வருத்தம்? ஓ, அவரை பார்ப்பதற்குத்தான் அரண்மனைக்கு புறப்பட்டாயா? ஆனால் அவர் பெரும்பான்மையான நேரம் தன் அத்தையார் அழகமையார் மாளிகையில் தானே இருக்கிறார். அது அத்தையின் மீதுள்ள பாசத்தாலா அல்லது வித்தை கற்றுக் கொடுக்கும் குருநாதர் வீரபாகு மீது கொண்ட பக்தியாலா அல்லது அவர்கள் மகள் கலைவாணி மீது கொண்ட காதலாலா என்பது எனக்கு புரியவில்லை. பேசாமல் இரு மணிமாறா. கலைவாணி கருங்குழலியின் தோழி அல்லவா? அவளுக்காக இவள் தன் லட்சியத்தை கூட விட்டுக் கொடுப்பாள். அதுதான் நடக்காது. எனது நோக்கத்திற்கு குறுக்கே கலைவாணி நின்றால் அவளை கொன்று விட்டாவது நான் இளவரசரை அடைவேன். தந்தையே, இந்நேரம் சோழ பாண்டிய மன்னர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? இந்திர விழா தொடங்கிவிட்டதே, அதனால் இருவரும் இணைந்து ஒரு ரதத்தில் பவனி வந்து கொண்டிருப்பார்கள்.
திருவழுதி பாண்டியரை பார். எடுப்பான உடற்கட்டும் மிடுக்கான பார்வையும் பாண்டிய பேரரசின் மாமன்னர் இவர்தான் என்பதை உணர்த்துகின்றன. அகன்ற மார்பில் கொற்கை முத்துக்கள் கோர்த்த மணியாரங்களை அணிந்திருக்கும் காட்சி பாண்டிய நாட்டின் தனித்துவத்தை நிலைநாட்டுகிறது. எப்போதும் அமைதியை நாடுகின்ற மாமன்னர் இவர் என்பதற்கு அடையாளமாக அந்த முகத்தில் சாந்தமும் நிலவுகிறது. தந்தையே, ஆனால் நமது கரிகால் சோழரை பாருங்கள். இமயத்தை முட்டி கலக்கிய தோள்களென்றோ அவைகள். எதிர்த்து வந்த மன்னர்களை தூள் தூளாக்கிய வேலென்றோ அவர் கரத்தில் பிடித்திருப்பது வீரத்தின் வடிவமன்றோ இவரென்று வியக்க வைக்கிறது அவரது தோற்றம். இவரை மாமன்னராக பெற்ற நாமன்றோ பாக்கியசாலிகள். ஆமா, தேரோட்டியே, தேரை நிறுத்து. மன்னவா, நீங்கள் யாரையோ தேடுவது போல் தெரிகிறது. உண்மைதான். எங்கள் அவை புலவர் காரிக்கண்ணனாரை தேடிக் கொண்டிருக்கிறேன். யார் அந்த புலவர்? எமது அவை புலவர்களில் முதன்மையானவர். சோழ பாண்டிய உறவு ஏற்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். இந்த விழாவில் தாங்கள் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர். அத்தகையவரை அவசியம் காண வேண்டும். நாம் செல்லும் பாதையில்தான் அவருடைய இல்லம் இருக்கிறது. அவரை நாம் அவசியம் காண்போம் நண்பரே. வாழ்க மாமன்னர் கரிகாலர். வாழ்க பாண்டிய மாமன்னர். சோழ பாண்டிய மன்னர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இவர்தான் நான் கூறிய புலவர் காரிக்கண்ணனார். நாட்டின் அரசர் குடிமக்களில் முதன்மையானவராவார். நாங்கள் தான் தங்களை தேடி வர வேண்டுமே தவிர தாங்கள் என் வீட்டை தேடி வருவதென்பது மரமாகாது மன்னா. புலவர் பெருமானே, இது தங்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது. மிக்க மகிழ்ச்சி. உண்மையில் நான் தான் பேரானந்தத்தில் இருக்கிறேன். இத்தகைய காட்சியை காண வேண்டும் என்று நான் எத்தனை காலம் காத்திருந்தேன் தெரியுமா? இன்று தங்கள் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதற்கு நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் காட்சியே சான்றாகி விட்டதல்லவா காரிக்கண்ணனாரே? உண்மைதான் மன்னவா. இன்று எனது கண்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்கின்றன. ஆனந்த கண்ணீர் பெருகுவதால் பேசுவதற்கு வார்த்தைகளே வரவில்லை மன்னா. காரிக்கண்ணனாரே, உங்கள் சொல் மாலைகளை ஒன்று சேர்த்து பாமாலையாக அரண்மனைக்கு வந்து எங்களுக்கு சூட்டுங்கள். நான் அரண்மனைக்கு சென்று தங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். தமிழால் தங்களை வாழ்த்த விரைந்து வருகிறேன். புலவர் பெருமானே, தங்கள் சிறப்புகளை மாமன்னர் கரிகால் வளவரே வியந்து பாராட்டுகிறார் என்றால் தங்களது இந்த புலமைக்கு வேறென்ன சான்று வேண்டும்? தங்களது தமிழை கேட்க நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது என் பாக்கியம் மன்னவா. முத்துநகை, எப்படி இருக்கிறாய்? தங்களின் செங்கோல் ஆட்சியால் பூம்புகார் நகரமே சொர்க்க பூமியாக மாறி இருக்கிறது. இதில் எங்களுக்கு என்ன குறை இருக்க முடியும் அரசே? சரியான பதில். புலவரின் மகள் என்பதை நீ நிரூபித்து விட்டாய். ஆரத்தி எடு முத்துநகை. ஆகட்டும் தந்தையே.
மன்னர்களே, இந்திர விழா தொடங்கட்டும். புறப்படட்டும். யார் நீ? யாராக இருந்தால் உனக்கென்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல். நான் யார் தெரியுமா? பாண்டிய நாட்டு வீரன். பாண்டிய நாட்டின் தளபதியே நான் தான். உண்மையை சொல். எதற்காக சோழ மன்னரையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தாய்? நீ கட்டாரியை எடுத்ததை நான் பார்த்தேன். வா. எங்கே? வேறெங்கே? சிறைச்சாலைக்கு. உன்னை போன்ற அயோக்கியர்கள் இருக்கும் சிறைச்சாலைக்கு. நான் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டுமா? முத்துநகை, சொல்லுங்களப்பா. சோழ பாண்டிய மன்னர்கள் பவனி வந்த அந்த காட்சி என் கண்களை குளிரச் செய்துவிட்டது. உண்மைதான் அப்பா. பெருவழுதி பாண்டியரிடம் நம் மன்னர் கரிகால் சோழர் என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் போல் தெரிகிறது. ஆமாம் அப்பா, அவரது பார்வையிலேயே அந்த அன்பு தெரிந்தது. நீயும் அதை கவனித்தாயாமா? கவனித்தேன் அப்பா. இரு பெரும் மன்னர்கள் தாங்கள் ஏன் வந்தீர்கள், தங்கள் இல்லம் தேடி நாங்களே வருவதாக இருந்தோம் என்று கூறியது தங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த மரியாதையை அளிப்பதாக இருந்தது. அப்பா, பாண்டிய மன்னர் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை கவனித்தீர்களா அப்பா? இல்லையே அம்மா. அது மிகவும் விலையுயர்ந்த முத்து என்று நினைக்கிறேன். மிகவும் அழகாக இருந்ததப்பா. ஏனப்பா, பாண்டிய நாட்டு முத்துக்கள் என்றாலே அதற்கு தனி மதிப்புதான் இல்லையாப்பா? அதில் என்னமா சந்தேகம்? கொற்கை முத்துக்களுக்கு ஈடான முத்துக்கள் உலகில் வேற எங்குமே கிடையாது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து நாட்டை அரசாண்டு பரிதாபமாக மாண்டு போனாலே கிளியோபாத்ரா. அவள் மது அருந்தும் போது மது கிண்ணத்தில் பாண்டிய நாட்டின் கொற்கை முத்துக்களை போட்டுக்கொண்டுதான் மது அருந்துவாளாம். ஓ, என்னப்பா சொல்கிறீர்கள்? ஆமாம் அம்மா. மது கிண்ணத்தில் முத்துக்கள் எழுப்பும் ஒலி அவளுக்கு மிகவும் பிடித்த இனிமையான சங்கீதமாம். அது மட்டுமல்ல, ரோமாபுரி மக்களுக்கும் பாண்டிய நாட்டு முத்துக்கள் என்றால் உயிர். அவர்களுடைய ஆடை அணிகலன்கள் ஒவ்வொன்றிலும் இந்த முத்துக்கள் சுடர்விட்டு பிரகாசிக்கும். ஏனப்பா, பாண்டிய மன்னருக்கும் சோழ மன்னருக்கும் இன்றைய தினம் ஏற்பட போகும் நட்புறவு ஒப்பந்தம் வெற்றிகரமாக நடைபெறும் அல்லவா? நிச்சயமாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இனி யார் நினைத்தாலும் இந்த உறவு முறியாது. நீ தைரியமாக இரு. வாமா, போகலாம்.
எதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள்? அப்பா, வேண்டாம் அப்பா. இல்லை அம்மா, இந்த விழா நடக்கும் இந்த நேரத்தில் இதென்ன அசம்பாவிதம்? இதை நான் தடுத்தே ஆக வேண்டும். இல்லை, வேண்டாம் அப்பா. அவர்கள் பயங்கர ஆக்ரோஷத்தோடு காணப்படுகிறார்கள். தயவு செய்து பொறுமையாக இருங்கள். ஐயோ! பொன்னித் திருநாட்டின் கன்னித்தமிழ் காவலர் குளிர்ந்த சந்திரனை போன்ற வெண்கோற்ற குடை தரித்து குடிமக்களின் இதயங்களை குளிர வைப்பவர். புகைப்பிடிப்பதனால ஏற்படக்கூடிய தீய விளைவுகள், அதனால உடம்பு எப்படி பாதிக்கப்படுது, அதனால பாதிக்கப்படுகிற உறுப்பு என்ன, இப்படி பாதிக்கப்பட்டதுனால அதுலேருந்து வெளியில் வர்றவங்களுக்கு என்ன வகையான உணவுகள் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வாரம் பார்க்கலாம்.